இந்த கொலைக்கெல்லாம் காரணம் இவர் தான் அப்படின்னு ஹென்ரியோட அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த உண்மையை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு ஹென்ரிய ஹாக்கின்ஸ்ல இருக்க ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் வேற யாரும் இல்ல, லெவனோட அப்பா டாக்டர் பெர்னர் தான். MK அல்ட்ரா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் சப்ஜெக்ட் ஹென்றி தான். அதுலதான் ஹென்ரிக்கு 1 அப்படின்னு பேரு வருது. ஹென்ரிய வந்து டாக்டர் பெர்னர் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஹென்றி வந்து தன்னோட டார்க் மைண்ட் செட்டை ஒதுக்கி வச்சு நான் நல்லவன் அப்படின்னு ஏமாத்த ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹென்ரிக்கும் லெவனுக்கும் கனெக்ஷன் வருது. ஹென்ரிக்கு பொதுவா மத்த கிட்ஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அதனால மத்த குழந்தைங்களெல்லாம் மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹென்ரியோட நெக் சைட்ல ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். அந்த சிப்பை வச்சுதான் டாக்டர் பெர்னர் வந்து ஹென்ரியோட டோட்டல் பாடியும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இந்த சிப்பை வெளியெடுக்கிறதுக்காண்டி லெவனோட உதவி வேணும் அப்படின்னு லெவனே ஏமாத்தி ஹென்ரி வந்து அந்த சிப்பை வெளியெடுக்க வைப்பான். வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் லெவனை தவிர மத்த எல்லா குழந்தைங்களையும் ஹென்றி கொன்னுருவான். அந்த நேரத்துல தான் லெவன் வந்து ஹென்ரியோட டார்க் சைடையும் சுயரூபத்தையும் பாப்பா. அப்ப வந்து லெவன் சின்ன கிட்ஸா தான் இருப்பா. அப்பவே தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அப்சைட் டவுனுக்கு ஹென்ரியை அனுப்பிடுவா. அந்த அப்சைட் டவுன் வந்து மனிதர்கள் கால் வைக்காத ஒரு இடம். நார்மலான பிளேஸ் மாதிரி இல்லாம ரொம்ப டார்க்கா ஒரு அமானுஷ்யமான டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்ற ஹென்றி மாட்டிக்கிறான். தன்னோட உடம்பு இல்லாம எரிஞ்சு ஒன்னா இருக்கிறவன் வெக்னாவா அவதாரம் எடுக்கிறான்.